2% இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 3% வாய்ப்பு கொடுக்கணும். அதுதானே வந்து ஒரு முறை. இப்போ ஏற்கனவே திமுகவிலையும் அதிமுகவிலையும் வந்து 2% சீட்டு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 3% சீட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது சரி ஏற்றுக்கொள்ளப்படும். பட்டியல் சமுதாயத்துக்கு வந்து 2 பேருக்கு தான் வந்து அமைச்சர் கொடுத்துருந்தாங்க, நான் ஒரு 4 பேருக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுவும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் நீங்கள் வந்து இங்கே வந்து 8 சீட்டு 5 சீட்டுன்னு ஒரு அமைச்சரவை பதவியில் இருந்த சமுதாயத்திற்கு நீங்கள் 3 சீட்டுன்னு குறைச்சி கொண்டு வந்திருக்கீங்க. இதற்கு என்ன காரணம்? பட்டியல் சமுதாயத்தை அப்படியே மொத்தமாக அப்படி மேலே கொண்டு போயிட்டீங்க 7% அப்படின்னு சொல்லிட்டு. தமிழக அமைச்சரவை இன்னைக்கு வந்து மேலும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 23 பேர் வந்து அமைச்சராக பதவி ஏற்றிருக்காங்க. அவங்க அனைவருக்குமே நம்மளுடைய மன்னன் வாய்ஸ் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிடுவோம். குறிப்பாக இந்த அமைச்சரவையில் கிட்டத்தட்ட 7 பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் 7 பேருக்கு வந்து தாவேக்காவில் தமிழக அமைச்சரவையில் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 7 பேர் அமைச்சராகியிருக்காங்க. இது வந்து முதல் தடவை ஒரு வரலாற்று பதிவு, ஒரு வரலாற்று ரெக்கார்டு பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவர் எப்பவுமே ரெக்கார்டு தானே பண்ணுவார். அந்த மாதிரி இந்த முறையும் ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. 7 பேர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கொடுத்துருக்காரு. அதில் 5 பேர் வந்து பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவராகவும், ஒருவர் அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவராகவும், ஒருவர் பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவருமாக கிட்டத்தட்ட மொத்தம் 7 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அமைச்சரவையில் வந்து இடம்பெற்றிருக்காங்க. ஸோ அனைவருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும். ஏன்னா பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் 7 பேர் வந்து ஒரு அமைச்சரவையில் வந்து வாராங்க அப்படின்னா அது நிச்சயமாக வந்து ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா அவர்கள் வந்து மிகவும் ஒடுக்கப்பட்ட அந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் இன்றைக்கி வந்து அமைச்சரவையில் ஒரு தமிழக அமைச்சரில் அதிகமான மெஜாரிட்டியாக ஒரு 7 பேர் வாராங்க அப்படிங்கும்போது அதை அனைவருமே பாராட்ட தான் செய்வாங்க. ஸோ நம்மளும் அதை வந்து நம்மளுடைய பாராட்டுக்களை வந்து தாவேக்காவுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அதே நேரத்தில் அங்கே அமைச்சரவையில் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மொத்தமாக 3 பேருக்கு முக்குளம் அப்படிங்கிற 3 சீட்டு கொடுத்துருக்காங்க. கல்லருக்கு ஒருவர், மறவருக்கு ஒருவர், அகமுடியாருக்கு ஒருவர் அப்படின்னு 3 அமைச்சரவை பதவி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏற்கனவே 2 பேர் நிர்மல்குமாரும் டாக்டர் பிரபு அவர்களும் ஏற்கனவே வந்து பதவி ஏற்றுட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த 9 பேர் வந்து பதவி ஏற்றாங்களே, அதில் இவர்கள் இருவரும் ஏற்கனவே வந்து அமைச்சராக பதவி ஏற்றுட்டாங்க. இப்போ ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் பதவி கொடுத்துருக்காங்க அமைச்சராக. விக்னேஷ் அவர்களுக்கு, கிணத்துக்கடவு தொகுதியை சேர்ந்த விக்னேஷ் அவர்களுக்கு வந்து அமைச்சரவையில் வந்து இடம் கொடுத்துருக்காங்க. மதுவிலக்குத்துறை மற்றும் ஆயத்தீர்வு துறையில் வந்து இவர்களுக்கு கிணத்துக்கடவு எம்எல்ஏவான விக்னேஷ் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி பார்க்க, ஒரு சைடு நீங்கள் வந்து 7 பேருக்கு பிரிவு சார்ந்த அமைச்சர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க. அதே நேரத்தில் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு 3 பேருக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியிலையும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலும் சரி, குறைந்தது 5 பேராவது அமைச்சராக இருப்பாங்க. அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 8 அமைச்சர்கள் வந்து முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்காங்க. 8 பேர் அமைச்சராக இருந்திருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியில் கிட்டத்தட்ட 5 பேர் அமைச்சராக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி பார்க்கப்படுகிறது? அப்போ ஏற்கனவே இருந்த முக்குளத்தூர் சமுதாயத்தில் அமைச்சராக அவர்களுடைய வாய்ப்புகளை வந்து பறித்து தான் நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தெரியுது. அப்போ மெஜாரிட்டியான வாக்கு வங்கிகளை வந்து தேவர் சமுதாயத்திடமிருந்து பெற்று அதை வந்து அந்த அமைச்சர் பதவியை மட்டும் நீங்கள் பட்டியல் சமுதாயத்தை கொடுத்துருக்கீங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. குறிப்பாக பாருங்கள், சென்னையில் மட்டும் 7 பேருக்கு வந்து அமைச்சரவை பதவி கொடுத்துருக்கீங்க. அதன் பிறகு நாமக்கல்லில் 3 பேர், ஈரோடில் 2 பேர், கோவையில் 2, திருப்பூர் 1, காஞ்சிபுரம் 2ன்னு இப்படி மற்ற தொகுதிகள்லாம் கொடுத்த. திருநெல்வேலியில் ஒரு அமைச்சர் கூட கிடையாது. சிவகங்கை மாவட்டத்தில் ஒரே ஒரு அமைச்சர் கொடுத்துருக்கீங்க. ராமநாதபுரத்தில் ஒரு அமைச்சர் கொடுத்துருக்கீங்க. மதுரையில் மெஜாரிட்டியான தொகுதியில், மதுரையில் வந்து அனைத்து தொகுதிகளிலுமே மெஜாரிட்டியாக தாவேக்கா தான் ஜெயிச்சிருக்கு. ஆனால் அங்கே ஒரே ஒரு அமைச்சர் தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ இது எப்படி பார்க்கப்படும்? அப்போ தென் மாவட்டத்தெல்லாம் புறக்கணிக்கிங்களா? அப்போ தென் மாவட்டத்தில் யாருக்குமே அமைச்சர் பதவி கொடுக்காட்டா அப்போ அது எப்படி எடுத்துக்கிறது? குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் கூட கிடையாது. தூத்துக்குடியில் மட்டும் ஒரு அமைச்சர் கொடுத்துருக்கீங்க. அது யாருன்னு பார்த்தா அது உங்களோட நண்பர், உங்களோட படத்தில் நடித்தவர், இந்த வேட்டைக்காரன் படத்துலலாம் கூட வந்து காமெடி பண்ணிட்டு வந்தவருக்கு வந்து நீங்கள் அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஒரு சீனியராக இருக்கக்கூடிய நம்ம திருநெல்வேலியில் தொகுதியில் வந்து வெற்றி பெற்ற முருகன் அவர்களுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கல. ஸோ இது வந்து அப்போ உங்களுக்கு வேண்டியவர், உங்கள் நண்பர், உங்களுக்கு தெரிஞ்சவருங்க, இந்த மாதிரி தான் நீங்கள் பதவி கொடுத்தது. கண்டிப்பாக எல்லா கட்சியிலையும் அப்படி தான் கொடுப்பாங்க. அப்படி இருந்தாலும் விகிதாச்சார அடிப்படையில் முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு நீங்கள் எந்த மாதிரியான ஒரு இடத்த வந்து அமைச்சரவையில் வந்து கொடுத்துருக்கீங்க? நீங்கள் வந்து பாருங்கள், பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் வந்து 7 பேருக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. இது கிட்டத்தட்ட உங்கள் அமைச்சரவையில் 21% பேர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான்.
அதன் பிறகு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட 4 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இது 12% பேர். முக்குளத்தூர் சமுதாயத்தில் 3 பேர் தான் கொடுத்துருக்கீங்க, 8% பேர். 8% பேர் தான், 100க்கு 8% பேர் தான் முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அதே பார்ப்பனர் சமுதாயத்திலே நீங்கள் 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. பார்ப்பனர் சமுதாயத்தில் எத்தனை சதவீதம் பேர் இருக்காங்க, ஆனால் 2 பேருக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த அறநிலையத்துறையுமே வந்து நீங்கள் பார்ப்பனர் சமுதாயத்தை தான் கொடுத்துருக்கீங்க. இது வந்து எப்படி பார்க்கப்படும் தமிழக அரசியலில்? நீங்கள் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, அதை வந்து வேண்டாம்னு சொல்லலை. ஒரு 2% இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 3% வாய்ப்பு கொடுக்கணும். அதுதானே வந்து ஒரு முறை. இப்போ ஏற்கனவே திமுகவிலையும் அதிமுகவிலையும் வந்து 2% சீட்டு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 3% சீட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது சரி, ஏற்றுக்கொள்ளப்படும். பட்டியல் சமுதாயத்துக்கு வந்து 2 பேருக்கு தான் வந்து அமைச்சர் கொடுத்துருந்தாங்க, நான் ஒரு 4 பேருக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுவும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் நீங்கள் வந்து இங்கே வந்து 8 சீட்டு 5 சீட்டுன்னு ஒரு அமைச்சரவை பதவியில் இருந்த சமுதாயத்திற்கு நீங்கள் 3 சீட்டுன்னு குறைச்சி கொண்டு வந்திருக்கீங்க. இதற்கு என்ன காரணம்? குறைச்சி கொண்டு வந்திருக்கீங்க. பட்டியல் சமுதாயத்தை அப்படியே மொத்தமாக அப்படி மேலே கொண்டு போயிட்டீங்க 7% அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே இங்கே வந்து தேவர் சமுதாயத்திற்கு பார்த்திங்கன்னா தனித்தொகுதி, அந்த தொகுதி, இந்த தொகுதின்னு சொல்லிட்டு இவர்கள் வந்து தொகுதியில் வேட்பாளராகவே நிற்க முடியாத ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் அவர்கள்லாம் தனித்தொகுதியிலே பல தொகுதியில் நின்று தென் மாவட்டத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அவருக்கு பல பேர் எம்எல்ஏ வாக்களாக இருக்காங்க. இப்போ இந்த மந்திரியாகவும் அமைச்சராகவும் மாற்றிருக்கீங்க தாவேக்காவில். ஸோ அது பாராட்டக்கூடிய விஷயம் என்றாலும் மற்ற சமுதாயத்தினரோட அந்த அமைச்சர் பதவியை வந்து நீங்கள் பறிச்சிருக்கீங்க, அவர்களுடைய அமைச்சர்களை வந்து குறைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது நம்மளால் வந்து தெளிவாக இங்கே வந்து சொல்ல முடியும். இப்போ இன்றைக்கி வந்து IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் வந்து அமைச்சரவையில் வந்து பதவி கொடுப்பதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வந்து சிறுபான்மையர் நலத்துறையும் ஆதி திராவிடர் நலத்துறை 2க்குமே வந்து நீங்கள் இன்னும் அமைச்சரவை பதவி கொடுக்கல. கிட்டத்தட்ட 35 அமைச்சரவையில் 33 பேர் அறிவிச்சிட்டிங்க, 2 பேர் வந்து வச்சிட்டு இருக்கீங்க. ஒன்று இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும், இன்னொன்று வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் வந்து கொடுக்கப்படுகிறது. மேக்சிமம் இது வந்து வன்னியரசுக்கு வந்து இந்த பதவி அமைச்சரவை பதவி கொடுக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வன்னியரசு தான் இந்த அமைச்சரவையில் வந்து இடம்பெறுவார் அப்படின்னு ஒரு இடம்பெறுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. ஸோ வன்னியரசு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு ஜாதி வெறியர். அவர் ஜாதி சார்ந்த கருத்துக்களை தான் வந்து தொடர்ந்து எல்லா மீடியாக்களையும் தொலைக்காட்சிகள்லையும் மேடைகள்லையும் வந்து பேசிட்டு வருவார். ஸோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட தாவேக்கா அப்படிங்கிறது ஒரு ஜாதி ரீதியாக செயல்படுகிறதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்களுக்கு வந்து வரும் இதன் மூலமாக. ஏன்னா உங்கள் அமைச்சரவையும் அப்படி தான் இருக்குது, உங்களோட கூட்டணி உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கவங்க எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ அமைச்சரவையாவது நீங்கள் வந்து உங்களுக்கு தக்கன மாற்றி வச்சுருக்கலாம். ஸோ அதுவும் நீங்கள் பண்ணலை. கூட்டணி கட்சிகளும் ஜாதி சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளை தான் நீங்கள் வந்து அமைச்சரவையிலும் இடம் கொடுக்குறீங்க. ஸோ அதன் பிறகு வந்து காங்கிரஸுக்கு 2 சீட்டு கொடுத்துருக்கீங்க, அதுலேயும் ஒருவர் வந்து பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். ஸோ இப்படி வந்து தாவேக்கா வந்து ஒரு பாதையில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு ஆதரவாகவே போகுதோ அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு இருக்குது. இன்னும் மீதி இருக்கக்கூடிய 5 வருஷத்தில் தாவேக்கா என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அமைச்சரவையும் இப்படி இருக்குது. அதன் பிறகு வந்து கூட்டணிக்கு வரக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இப்படி போன்ற கட்சிகளை வந்து ஜாதி மதம் சார்ந்த அமைப்புகளை வந்து உங்கள் அமைச்சரவையில் நீங்கள் சேர்க்கும்போது இது எந்த மாதிரியான ஒரு எதிர்வினையை வந்து கொண்டு வரும் தமிழக அரசியலில் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இல்லை. ஸோ நமக்கு தெரியுது. குறிப்பாக முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த தேர்தலில் வந்து கணிசமான ஒரு வாக்கு வங்கிகளை சின்னம்மா சசிகலா அவர்கள் ஆதரவு பெற்ற வேட்பாளர்களுக்கு வாக்களித்திருந்தால் கண்டிப்பாக இதற்கு வந்து எதிராக வந்து களமாடி இருக்க முடியும். ஏன் அமைச்சரவையிலே வந்து தாவேக்காவோட அமைச்சரவையிலே வந்து இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு, அதை பயன்படுத்தலை. இப்போ நம்ம பேசி என்ன பிரயோஜனம்? நம்ம பேசி எதாவது நடக்கப்போதா? எதுவும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் மக்கள் தான் இதை சிந்திச்சிருக்கணும். இன்றைக்கி நாளைக்கு வந்து பிசிஆர் வழக்கை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும், இன்னும் அதை கடுமையாக்கணும், சட்டத்தை இன்னும் கடுமையாக்கணும் அப்படின்னு சொல்லி அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் போட்டு சட்டமாக மாற்றப்படலாம். இப்போ பாதிக்கப்பட போகிறது யார்? அங்கே கேள்வி யாரு கேட்பா? கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்கா சட்டசபையில்? இன்றைக்கி அமைச்சரவையிலேயே வந்து தாவேக்கா விஜய் அவர்கள் இடம் கொடுத்தாலும் அமைச்சரவையில் இடம் பெறுறது கூட இங்கே வழி இல்லை. அப்போ இதை சிந்திச்சு பாருங்கள். விஜய் அவர்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கிறாரு தமிழகத்தில். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகு 52ல் வந்து கூட்டணி ஆட்சி நடந்துச்சான். அதன் பிறகு 70 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இப்போ தாவேக்கா வந்து ஒரு கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த கூட்டணி ஆட்சி கொண்டு வந்தாலும் அந்த கூட்டணியில் ஒரு கூட்டணி அமைச்சரவையில் வந்து இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் நம்மளால் வந்து இடம்பெற முடியாது. காரணம் என்ன?
நீங்கள் வந்து ஒன் சைடாக வந்து வாக்குகளை போட்டிருக்கீங்க. மற்றவர்கள்லாம் பாருங்கள், அவர்களுடைய சமுதாய வாக்கு வங்கி அவர்கள் சரியாக பயன்படுத்தியிருக்காங்க. அது இன்னைக்கு சரியாக வந்து அவர்களுக்கு வந்து அந்த அங்கீகாரத்தை வந்து கொடுத்துருக்கு. நீங்கள் எவ்வளோ பெரிய மெஜாரிட்டியாக முக்குளத்தூர் சமுதாயம், தேவர் சமுதாயம் இருந்தும் நீங்கள் உங்களோட வாக்குகளை வந்து சரியாக பயன்படுத்தலை. இன்றைக்கி எத்தனையோ பேர் வெற்றி பெற்றிருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வேட்பாளர்களாக தென் மாவட்டத்தில் வந்து வெற்றி பெற்றிருந்தால் இன்றைக்கி வந்து நம்முடைய கருத்துக்களை வந்து வலிமையாக வைக்க முடியும். ஆணவ கொலைக்கு எதிராக வந்து சட்டம் இயற்றணும் அப்படின்னு வந்து வன்னியரசு வந்து முதல் நாள்லேயே சட்டமன்ற கூட்டத்தில் வந்து பேசினார். விஜய் அவர்களை ஆதரித்து பேசும்போது அப்போவுமே வன்னியரசு அவர்கள் பேசினார். அப்போ முதல் நாளே பேசுகிறவங்க இப்போ நாளைக்கு வந்து அமைச்சரவையில் இடம்பெறும்போது அதை சட்டத்தை வந்து நிறைவேற்ற மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. இந்த ஆட்சியில் அதை கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா வந்து ஆதி திராவிட நலத்துறைக்கு வந்து அவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தான் போகுது. ஸோ இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இதை வந்து நம்மளால் இப்போ எப்படி சமாளிக்க முடியும்? இதை வந்து அனைவரும் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ டிஎன்டி கோரிக்கை, டிஎன்சிங்கிற ஒற்றை சான்றிதழ் வந்து கேட்டாங்க. யாராவது இந்த 5 வருஷம் திமுக அரசு செஞ்சிச்சா? செய்யலை. தாவேக அரசு செய்யுமா? செய்யாது. அது நமக்கு வெளிப்படையாக தெரியுது. ஏன்னா அவர்கள் வந்து ஒன் சைடாக போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து மிக தெளிவாக நம்மளால் வந்து இதை வந்து பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அவர்களுடைய செயல்பாடுகளும் அவருடைய அமைச்சரவையும் அப்படி தான் இருக்குது. அவர்கள் அதிகமான அமைச்சரவை இருக்கும்போது மற்றவர்கள் வந்து எந்த கருத்தை வைக்க முடியும்? யாருமே கருத்து வைக்க முடியாது. ஸோ நீங்கள் அதிகமான வாக்கு வங்கிகள், தென் மாவட்டத்தோட வாக்கு வங்கிகள் அதிகமாக தாவேக்காவுக்கு விழுந்திருக்கு. மதுரையெல்லாம் டோட்டல் மதுரையை வந்து தாவேக்கா வந்து கைப்பற்றியிருக்காங்க. பெரிய பெரிய அமைச்சர்கள், மூர்த்தி இருந்து பிடிஆர்லேருந்து எல்லாருமே வந்து தோற்றுருக்காங்க. ஸோ அப்போ தாவேக்காவுக்கு அதிகமான வாக்குகள் இந்த முக்குளத்தூர் சமுதாயத்திலேருந்து விழுந்திருக்கு. ஆனால் வந்து நீங்கள் வந்து அமைச்சரவையை வந்து முக்குளத்தூர் சமுதாயத்தோட அமைச்சரவையை வந்து நீங்கள் குறைச்சிருக்கீங்க. ஸோ இது வந்து சிந்திச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இதே பட்டியல் சமுதாயத்தோட வாக்கு வங்கி எப்படி அது திமுகவுக்கு தான் விழுந்திருக்கு. விடுதலை சிறுத்தைகள் அதில் 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் வாக்குகள் வாங்கினதெல்லாம் இந்த பக்கம். நீங்கள் வந்து இந்த பக்கத்துலேருந்து வாக்குகள் எல்லாம் வாங்கிட்டு ஆனால் அவர்களுக்கு அமைச்சரவையும் கூட்டணியில் வந்து அவர்களையும் சேர்த்து கொள்கிறார். ஸோ இது வந்து விஜய் அவர்கள் இதை வந்து சரி செய்து கொள்வார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் வந்து அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அவர்கள் கூட வந்து சுற்றி இருக்கிற கூட்டம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கோட்டை விட்டுட்டீங்க, இனிமேல் வரக்கூடிய தேர்தலையாவது உங்களை வந்து நீங்கள் வந்து முன் தயாரிப்பு வந்து பண்ணிக்கிட்டால் தான் இனிமேல் வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ கூட்டணி ஆட்சி ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 25 வருடங்களுக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இனி வந்து யாருமே வந்து தனி மெஜாரிட்டியோட ஆட்சி பண்ண முடியாது. யார் ஆட்சி பண்ணுறதா இருந்தாலும் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இன்னும் 20-25 வருஷத்துக்கு. அப்போ அந்த கூட்டணி ஆட்சி நடக்கும்போது அதில் நம்மளும் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அரசியலில் வந்து களமாட வேண்டும் அனைவரும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு காணொளி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த்.